காலுக்கு கீழே 2 பேர் கால்லையும் 3 பேரையும் காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சாங்களாம். ஏன் 2 அடி 3 அடி உயர சுட்டிருக்க வேண்டியதானே அவங்களே? இதில் என்ன சட்டத்தை பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நான் தெளிவாக இருக்கேன். இந்த 3 பேரை சைலேந்திரபாபு டெக்னிக்கு தான். இதே கோயம்புத்தூரில் தான் ஒரு சின்ன பிள்ளையும் பையன் அண்ணன் அக்கா தங்கச்சியை ரேப் பண்ண டிரைவரையும் இவனையும் கூட போனவனையும் 24 ஹவர்ஸை சுட்டுட்டாங்க. அது எல்லோரும் வரவேற்றாங்க. சைலேந்திரபாபு செயலில் நான் பாராட்டுறதே அது ஒன்று தான். அது ஏன் நீங்கள் இதில் ஏன் முழங்காலில் சுட்டுருக்கீங்க? அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அவன் வெட்டினாராம், சுட்டாங்களாம். நீங்கள் 2 அடி தானே. அந்த பிள்ளைகளை ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் கேள்வி வேறு கேட்குறாங்க. 11 மணிக்கு மேலே இந்த பிள்ளையை அங்கே போச்சு, பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை? செருப்பால் அடிக்கிறான் அவங்கள பூரா. பொம்பளை பிள்ளை அது ஏன்டா அது பிரிச்சமானவங்களோட பேசப்போகுது. அது நம்ம அதை கேட்டுட்டு இதை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க பாருங்கள். ஆனால் அது ஒரு முட்டாள் கூட்டம் இருக்கும். அது பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு குரூப் வந்துருச்சு. அந்த பில்ஸ்கி பானுவிலேருந்து எத்தனையோ விஷயங்களை கொடூரங்கள் பண்ணவன் பூரா இன்றைக்கி அவன் கீராட்டம்லாம் பண்ணுறான். ரைட்டு. இப்போ எடப்பாடி போராட்டம் வைக்கிறாருன்னா சரி, எதிர்கட்சி பண்ணுறாரு. இடையில் குறுக்கை நெடுக்குமா இங்கிட்டு போகிறவன் வரவன்லாம் இதை பேச தான் செய்கிறான். அது கேட்டு தான் ஆகணும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கடையை அடித்து உடைச்சது தான். கடையை அடித்து உடைச்சது. இது நான் சொன்ன ஒரு கோயம்புத்தூர் மாத்திரம் இல்லை. இது இங்கே சென்னையிலையும் சரி, இது மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் இதே மாதிரி அதாவது பாதுகாப்பு இல்லாத ஏரியா, இரவு நேரம் போனாலே அதாவது பயமாக இருக்கிற ஏரியாக்களை நம்ம கணக்கெடுத்து அதுக்கு அங்கே அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய இதிலேருந்து ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டியது ஒரு கட்டாயம்னு தான் எங்களை பொறுத்தளவில்.